அன்பான வணக்கங்கள், பணிவான நமஸ்காரங்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும், நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடல். முதல் பாடல். இறைவணக்க பாடல். இத ஏன் இங்க சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ராமர பத்தி ராமருடைய பாடல பாடப் போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். நானு ஒரு ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு கொலு பார்க்க போயிருந்தேன். அப்ப முழு ராமாயணத்த முழு ராமாயணத்த ஃபுல்லா அதாவது ராமருடைய இளமை காலம், அவர் எப்படி குந்திய அந்த அ அந்த பாட்டி இருக்காள, அந்த பாட்டிய அடிக்கிறது, வில்லு விட்டு விளையாடுறது, அப்புறம் இப்படி அவர விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போறது, ராமருக்கு கல்யாணம் நடக்கிறது, அப்புறம் காட்டுக்கு போறது, இப்படி ஒரு 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 சீனா முழு ராமாயணத்தையும் வச்சிருந்தாங்க. அப்புறம் காட்டுக்கு காட்டுக்கு போறது, குகன சந்திக்கிறது, ஆஞ்சநேயர பார்க்கறது, வாலி இப்படி எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. அது பொம்மை செஞ்சு வைக்கிறது ஒரு விஷயம் இல்ல. அந்த அந்த பொம்மைகளுடைய முகத்துல ஒரு ரியாக்ஷன் காட்டியிருந்தாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப சூப்பர். எல்லாத்துக்கும் இப்ப இவரு தசரதர் அழறது. அது குகன் ராமர்கிட்ட எப்படி பரிவா இருக்காரு, எப்படி அன்பா அவர அணுகுறாரு. அதெல்லாம் அந்த முகத்துல அத பொம்மை செஞ்சிடலாங்க. எப்படி வேணா பொம்மை செஞ்சிடலாம். ஒரு மனிதன் அப்படியே செஞ்சிடலாம். அந்த முகத்திலேயே ஒரு அழகு, அந்த பாவம். ஒரு நடிகன் எப்படி நடிப்பானோ, அதே மாரி அந்த பாவம். அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. எனக்கு அத ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. அவங்க எடுக்கிறதுக்கு என்ன அலோவ் பண்ணல அப்போ. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க அந்தந்த சீனுக்கு உண்டான கம்பராமாயண பாடல் எழுதி வச்சிருக்காங்க சார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதுல எனக்கு ஒரு 2, 3 பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அந்த லக்ஷ்மணர் கோவப்படுவார். அப்போ ஒரு 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 புகழ் வாய்ந்த பாடல் அது. "நதியின் பிழையன்று நறும்புனலின்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நமைப் புறந்தாள் மதி மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை. இதற்கு நீ நீ இதற்கு என்னை வெகுண்டது" என்றான். இது மாரி இது எதுக்கு நான் இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மணன் கோவப்படுவாரு. அ அப்போ ஒரு கொடூரமான ஒரு லக்ஷ்மணனுடைய முகம். சாந்தமான ஒரு ராமருடைய முகம். அருமையா பண்ணியிருந்தாங்க. இது மாரி நெறைய நெறைய அந்த அந்த முழுசா முழுசா அந் அந்த குகன் பத்தி போட்டிருந்தாங்க பாருங்க. அந்த குகனோட ஐவரானோம் அந்த பாடல போட்டிருந்தாங்க. முன்பு பின் பின் குன்று சூழ்வார் மகனோடு அறுவரானோம்னு அந்த பாடல். அப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் அந்த அந்த அதாவது அந்த பொம்மை செய்யலாம். பொம்மைய கூட கரெக்ட்டா பாவமா செஞ்சிருந்தது. அதேபோல ஒரு ஒரு பொ காட்சிக்கு நடுவுலயும் அதுக்கு அதுக்குண்டான கம்பராமாயண பாடல். இப்படி அதாவது நீங்க இதெல்லாம் நீங்க சாமி, இது பக்தி அதுக்கெல்லாம் மேல கலை, கலை. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி காட்சியில ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சியில, அந்த அந்த அத பெருசா போட்டிருந்தாங்க. அந்த 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 கவிதைய மட்டும். பெருசா போட்டு எவ்ளோ பொம்மை. அது 30 முக்கோடி தேவர்கள்ன்னுவாங்கல்ல. அது மாரி ஏகப்பட்ட பொம்மை. அதாவது
சங்கருடைய படத்தெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களே ஏகப்பட்ட பேர். அத மாதிரி. அந்த பாட்ட பெருசா போட்டிருந்தாங்க. "அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண் குடை கவிழ்க்க, இருவரும் கவரி பற்ற, விரிகடல் உலக் உலகம் ஏத்தும், வெண்ணெய்மென் சடையன் வன்மை, மரபுடோர் கொடுக்க வாங்கி, வசிட்டனே புனைந்தான் மௌலி." அந்த பாட்ட பெரிய ஒரு எழுதி, அந்த பொம்மைக்கு கீழ, அந்த பட்டாபிஷேக காட்சி கீழ வச்சிருந்தாங்க. அவங்க வந்து இத வந்து எப்படி இது ஒரு கண்காட்சியா? இல்ல வந்து கொலுவா? அப்படின்ற மாரி எனக்கு சந்தேகம் வந்துடுது. இதெல்லாம் எப்படி சார் எடுத்து ஜாக்கிரதையா வைப்பீங்கன்னு. அவங்க காட்டுனாங்க பாருங்க. என்ன அழகழகான பெட்டிகள். அதாவது திரும்பவும் சொல்றேன். இது பக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கலை. ஸ் அந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் போவே வேண்டியதில்ல நம்ப. இந்த கலைய தான் இந்த 9 நாள்னா ஒரு கலைங்க. இது கலை விழாங்க இது. அதத்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அத சொல்ல தான் நம்ம எங்கேயோ போய் எங்கேயோ இவன் இவன் என்னடா கம்பராமாயணத்த பத்திலாம் பேசுறான்னு நெனைக்காதீங்க. இன்னைக்கு ராமருடைய பாடல் பாடுறதால வேண்டி, அது ஞாபகம் வந்தது. அந்த வீட்டுக்கு போன ஞாபகம் வந்தது. அதனால வந்து நான் இத பேசுறேன். அது ரொம்ப அருமையான அருமையான காட்சி. ராமர பத்தி பேசுறதுன்னா நெறைய பேசலாம். "நன்மையும் செல்வமும் நாடு நல்குமே, திண்மையும் பாவமும் சிறிது தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றித் தீருமே, இம்மையே ராமா வென்ற 2 எழுத்தினால்." இப்படி சொல்லிண்டே போலாம். இன்னைக்கு ராமருடைய பாடல், ஐயா பாபநாசம் சிவன் எழுதின பாடல். அது அத நீங்க கேட்டு மகிழுங்க. அதுக்கு முன்னாடி திரும்ப ஆரம்பிச்சுட்டான்டா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லப் போறான். அதானே சொல்றீங்க? அதுதான் சொல்லப் போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஊக்கப்படுத்துங்க. இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி முடிஞ்ச உடனே நம்ம புது புது வேற மாதிரியான வீடியோக்கள் பார்க்கலாம். இந்த ஒரு 9 நாள் இந்த கலை விழா, பக்தி விழாவ பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்த நெறைய கதைகள், நெறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அ என்னுடைய படம் போட்டு ஒரு இதுவாவே வீடியோவாவே பண்ணப் போறேன். நீங்க எனக்கு ஆதரவு குடுத்தீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஆதரவு குடுத்தீங்கன்னா என்ன, கண்டிப்பா நீங்க ஆதரவு குடுப்பீங்க எல்லாரும். எனக்கு தெரியும் அது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. யாரு மாதிரி? ராமன் எப்படி ராமன், கிருஷ்ணன், முருகன் அதெல்லாம் உங்க வீட்டு பிள்ளையோ, அதேபோல நானும் உங்கள் வீட்டு பிள்ளை. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி. எட்டெழுத்திற்கும் உயர் ஐந்தெழுத்திற்கும் இரண்டெழுத்தே உயிராகும். எட்டெழுத்திற்கும் உயர் ஐந்தெழுத்திற்கும் இரண்டெழுத்தே உயிராகும். தாரக மந்திரம் தாரக மந்திரம் ஈசன் காசிபதியில் உபதேசம் செய்த வைபவம் கொண்ட அதி மதுர ராமநாம அமிர்த பானமே. தாரக மந்திரம் ஈசன் காசிபதியில் உபதேசம் செய்த வைபவம் கொண்ட அதி மதுர ராமநாம அமிர்தபானமே. நாவுடையோர்க்குய ஜீவனமே ஸ்ரீராம நாம அமிர்தபானமே.